Okay, word subsets. Okay, இது question clear. You are given two array of strings, word 1, word 2 அப்படின்னு. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங் அரே கொடுத்துருக்காங்க, ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன்று வந்து வேர்ட்ஸ் 1, ரைட், இன்னொன்று வந்து வேர்ட்ஸ் 2. ஓகே, இப்போ சப்செட்னா என்ன அப்படின்னா, இஃப் ஸ்ட்ரிங் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஏ. சப்செட்னா அது எப்போ சப்செட்னு சொல்லுவோம்னா, இஃப் எவ்ரி லெட்டர் ஆஃப் பி இஸ் இன் ஏ இன்க்ளூடிங் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் WRR இஸ் அ சப்செட் ஆஃப் வேரியர் அப்படின்னா, இன்க்ளூடிங் மல்டிப்ளிசிட்டினா இது எத்தனை W இருக்குது? ஒரு W இருக்குது, அப்போ ஒரு W இங்கே இருக்கணும். இங்கே எத்தனை R இருக்குது? 2 R இருக்குது, அப்போ 2 Rவது இங்கே இருக்கணும். அப்போ தான் இது வந்து திஸ் WRR இஸ் அ சப்செட் ஆஃப் இது. ஆனால் இந்த WRR இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் வேர்ல்டு. ஏன்னா W ஒன்று இருக்குது, ஃபைன். ஆனால் இங்கே 2 R இருக்குது, ஆனால் இங்கே ஒரு R தான் இருக்குது. அப்போ இது சப்செட் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, a string A from word C is universal. வேர்ட்ஸ் 1ல ஒரு ஸ்ட்ரிங்கு அது யூனிவர்சல்னு சொல்கிறாங்க. எப்போனா, இஃப் ஃபார் எவ்ரி ஸ்ட்ரிங் பி இன் வேர்ட்ஸ் 2, இது இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்குக்கும் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. இதில் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, இதில் இருக்கிறது எல்லா வேர்ட் 2ல் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்குமே இதுக்கு சப்செட்டாக இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து யூனிவர்சல்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது எந்த வேர்டு வந்து எல்சி ஷுட் பி சப்செட் ஆஃப் எல்சி அண்ட் இஓ. இந்த ரெண்டுமே சப்செட் ஆஃப் எந்த ஸ்ட்ரிங் பாருங்க, லீட் கோட் எடுத்துக்கோ. இதில் எல்சி இருக்கா? எல் இருக்குது, சி இருக்குது, ஓகே. இஓ, இ இருக்கா? ஓ இருக்கா? ஓகே. இங்கே பாருங்க, இதில் இ இருக்குது, ஓ இருக்குது, ஆனால் எல்சி இல்லை. இங்கே இ இருக்குது, ஓ இருக்குது, ஆனால் எல் இல்லை. அப்போ லீட் கோட் மட்டும்தான். ஸோ அவுட்புட்டுமே அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். எது வேர்டு 1ல் எதெல்லாம் யூனிவர்சல் ஸ்ட்ரிங்ஸோ அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும். யூனிவர்சல்னால் என்ன அர்த்தம்? மற்ற இன்னொரு வேர்ட் 2 இருக்குல்ல, அது இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்குமே இதுக்கு சப்செட்டாக இருக்கும். கரெக்ட். ஸோ இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது அப்படின்னா, பெஸ்ட்டு மெத்தட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இதை எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்ட்ரிங்காக போகலாம். ஒரு ஸ்ட்ரிங்காக இங்கே லூப் அடித்து இந்த அமேசான் எடுத்துகிட்டு திருப்பி இதில் லூப் அடித்து இதுவும் சப்செட்டாக இருக்கா, இதுவும் சப்செட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒன்று சப்செட் செட்லாம் விட்டுடலாம். ஏதாவது எல்லாமே சப்செட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதை கொண்டு போய் ஒரு ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து இதை எடுக்கலாம். இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் சப்செட்டாக இருக்குதா, இதுக்கு சப்செட்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். அப்போ இதை எடுத்து இப்போ ஒன்றா இதில் போகணும். கரெக்டாக இது எம், இது என் அப்படின்னா லூப் வந்து எம் இன்ட்டு என் போகுமா? அப்புறம் சப்செட்டான்னு செக் பண்ணுறதுக்கு 26 கேரக்டர் செக் பண்ணணுமா? அப்போ இன்ட்டு 26. இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நான் சொல்கிற லாஜிக் செக் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு பதிலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு இ இருக்குது, அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து ஓஇஇ இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இதில் எல்லாத்தையும் இந்த வேர்ட்ஸ் 2ல எல்லாத்தையும் லூப் அடிக்கிறேன். எல்லாத்தையும் லூப் அடித்து என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லெட்டரும் எத்தனை வாட்டி வந்துருக்கு, மேக்ஸிமம் எத்தனை வாட்டி வந்துருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்பேன். இதை எடுத்தனா எனக்கு என்ன வந்திருக்கும்? இ வந்து ஒரு வாட்டி வந்திருக்கும். கரெக்டாக? மற்ற எல்லாமே 0 இருக்கும், மற்ற மீதி 26 0 இருக்கும். அப்புறம் இதை எடுத்துக்கிட்டா ஓ ஒரு வாட்டி வந்திருக்குது, இ வந்து 2 வாட்டி வந்திருக்குன்னு இருக்கும். கவுண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் மேக்ஸ் அரே என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா, மேக்ஸில் இது ரெண்டுத்துலையுமே எது மேக்ஸோ அதான் மேக்ஸில் இருக்கும். இப்போ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓ ஒரு வாட்டி வந்திருக்குது, இ 2 வாட்டி வந்திருக்குன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மேக்ஸ் அரேயை முதல்ல நான் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அதாவது எல்லா இதையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் லெட்டர் மேக்ஸிமம் எத்தனை வாட்டி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது அப்போ கவுண்ட் வச்சுக்கிறேன் நான். இப்போ ஒன்றுத்துக்கும் போகிறேன். போயிட்டு இந்த ஓ ஒரு வாட்டி மட்டும் வந்திருக்குதா, இ 2 வாட்டி வந்திருக்கணும். அப்போ தான் அது யூனிவர்சல். கரெக்டாக? இல்லைனா யூனிவர்சல் கிடையாது. அந்த மாதிரி எத்தனை மேட்ச் ஆகுதோ அது எல்லாத்தையும் தூக்கி காமனாக ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிசல்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கோட் பண்ணுவோம். கோட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்ட் சப்செட்ஸ். கரெக்டாக?
Okay, so first we have to declare the maximum frequency, correct? So int integer array of max frequency mx வச்சுப்போம், new of int of 26 characters இருக்குல்ல, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு வேர்ட்ஸாக போகணும், கரெக்டாக? அப்போ ஃபார் ஸ்ட்ரிங் வேர்ட் 2, கரெக்டாக? இன் வேர்ட்ஸ் 2, ரைட். இப்போ இதில் ஃப்ரீக்குவன்சி என்ன, 26 லெட்டரும் எவ்வளோ கவுண்ட் வந்திருக்கு அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி அரேல எஃப்னு வச்சுக்கோம், ஷார்ட்டாக வச்சுக்கோம், இஸ் ஈக்குவல் டு பேசிக்காக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா கவுண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அரே. இதில் நான் அந்த வேர்ட் 2 பாஸ் பண்ணேன்னா எனக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த கவுண்ட் லெட்டர் அந்த நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இன்டிஜர் அரே ரிட்டர்ன் பண்ணுது, கவுண்ட் லெட்டர்ஸ். இது என்ன பாஸ் பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் லெட்டரை நான் கவுண்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து ஐ ஹாவ் டு டிக்ளேர் அ ஃப்ரீக்வன்சி அரே ஆஃப் 26 கேரக்டர்ஸ், நியூ int ஆஃப் 26, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லூப் அடிக்கணும், ஃபார் கேர் சி, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேவாக மாற்றணும். இப்போ ஒரு கேரக்டராக போகிறேன், அந்த கரஸ்பாண்டிங் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் கவுண்டர் என்ன, சி மைனஸ் கேரக்டர் ஏ. இந்த கரஸ்பாண்டிங் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ரிட்டர்ன் ஃப்ரீக்வன்சி. அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 26 கவுண்டர்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், கரெக்டா? கரஸ்பாண்டிங் கேரக்டர்ஸ் அப்போ 26 கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ this is called only from here, right? So this function can be private because it is called only from our class. Okay, வெளிய இருந்து கால் பண்ண கிளாஸ் வெளிய இருந்து கால் பண்ணா தான் பப்ளிக் வச்சிருக்கணும். ஓகே, ஸோ கவுண்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கவுண்டர் வந்துருச்சு, ரைட். இப்போ கவுண்டர் வந்த உடனே நான் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படின்னா நான் 26 கவுண்டருக்கும் போய் என்னுடைய மேக்ஸை அப்டேட் பண்ணணும். I have to go through all the 26 counters. So for int I is equal to 0, I less than 26, I plus plus, இதில் 26 கவுண்டர்ஸுக்கும் போய் என்னுடைய மேக்ஸ் கவுண்டர் இது பண்ணணும். மேக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, எம்எஃப், ரைட், மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐ. இது என்ன ஆஃப் ஃபில் பண்ணுவோம்னா மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் மேத் டாட் மேக்ஸ். இந்த மேக்ஸ் தான் கரெக்டாக. ஏற்கனவே இருக்கிற இது பெருசா இல்லை இப்போ வந்திருக்குல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி, அந்த இது அது பெருசா, அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி இது ரிட்டர்ன் பண்ணும்போது எல்லாத்தையும் லூப் அடிக்கிறோம், கரெக்டாக? அப்போ ஈயில் லூப் அடிப்போம், ஓஇயில் லூப் அடிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு வாட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா உனக்கு வந்து இ வந்து ஒரு வாட்டி வந்திருக்குன்னு வந்திருக்கும், கரெக்டாக? அதில் வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுறேன் நான். அப்போ என் மேக்ஸ் ஃப்ரீக்வன்சியில் எல்லாம் இருக்கும், இ வந்து 1ன்னு இருக்கும். அடுத்த வாட்டி வரும்போது என்ன வந்திருக்கும், O1 E2ன்னு வந்திருக்கும். ஸோ நான் இங்கே அப்டேட் பண்ணும்போது அப்போ என்னுடைய மேக்ஸ் ஃப்ரீக்வன்சியில் O1ன்னு வந்துடும். இ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எதை கம்பேர் பண்ணுறேன், என்னுடைய ஏற்கனவே இருக்கிற வேல்யூவையும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறேன். இதில் எது மேக்ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னுடைய இ வந்து 2ன்னு இருக்கும். இதுதான் மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி, ரைட். ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி, அப்போ மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன, வேர்ட் 2ல் ஒரு பர்டிகுலர் லெட்டர் மேக்ஸிமம் எத்தனை வந்திருக்குது. ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ சிம்பிளாக என்ன பண்ணணும்னா நான் யூனிவர்சலான்னு பார்க்கணும், கரெக்டாக? இப்போ நான் வேர்ட் 1ல் லூப் அடிக்கணும். கரெக்டாக வேர்ட் 1ல் லூப் அடிக்கிறேன். இப்போ என்னன்னா அதே சேம் தான், ஐ ஹாவ் டு கெட் த ஃப்ரீக்வன்சி, ரைட். இதே கோடு தான் வரும் இங்கேயும். நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஐ வில் இது வந்து என்னன்னா வேர்டு 1ல ரைட்டா, வேர்டு 1ல எடுத்துட்டு வேர்டு 1 ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே இருக்குது. இப்போ 26 கேரக்டர்லையும் போய் நான் என்னத்தை செக் பண்ணணும், ஒரு இதுவாக போய் இஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் ஐ இது வந்து அதாவது கரண்ட் இதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி, இந்த வேர்டில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இஸ் லெஸ் தென் மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐ. கரெக்ட் ரைட். இப்போ அமேசான் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரைட், இதில் வந்து ஒரு பர்டிகுலர் லெட்டர் இருக்குல்ல, அதோடைய ஃப்ரீக்வன்சி இதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ இது சப்ஸ்ட்ரிங் கிடையாது. கரெக்டாக கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ணக்கூடாது. ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம அடுத்த லெட்டருக்கு போயிடலாம். இந்த இது இல்லாமல் அடுத்த இது கிடையாது, அடுத்த ஸ்ட்ரிங்குக்கு போயிடணும். ஸோ அதனால் பிரேக் பண்ணிடலாம். அப்புறம் அதை வந்து ஆட் பண்ணக்கூடாது நம்ம இதில். ஸோ ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பூலியன் வேரியபிளை இங்கே ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அந்த பூலியன் வேரியபிளை ட்ரூன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வருதுன்னா என்ன அர்த்தம், இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு 26 கேரக்டரும் இங்கே வந்து இப்போ வேலிட் வந்து ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வேலிட் ட்ரூ ஆகுன்னு என்ன அர்த்தம், அப்போ எல்லா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோட எல்லா ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் மேக்ஸ் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இஸ் அ யூனிவர்சல் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். கரெக்டா. ஏன்னா இது எல்லாமே எல்லா ஃப்ரீக்வன்சியுமே இதில் இருக்கிற மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி கவுண்டை விட அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு அவுட்புட் ரிசல்ட்டை வச்சுப்போம். நம்ம வந்து என்ன லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை ரிட்டர்ன் பண்ணுமா, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் அரே லிஸ்ட். இது ட்ரூவாக இருந்தால் நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை வந்து ரெஸ்ஸில் போய் ஆட் பண்ணிவிடும். என்ன ஸ்ட்ரிங்கு, S1. சாரி S1 இல்லை, இது W1 வேர்ட் 1. இந்த W1 போய் ஆட் பண்ணிவிடும். இங்கே W1 போட்டிருக்கேன். ஃபைனலாக என்ன பண்ண, உன் லூப் முடிஞ்ச உடனே உன் ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடு. அவ்வளோதான். திஸ் இஸ் அ கோட். ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள். பேசிக் லாஜிக் என்ன, அண்டர்லைங் லாஜிக்கு, இதில் ஒரு லெட்டரும் மேக்ஸிமம் எத்தனை டைம் வந்துருக்குது கவுண்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இங்கே ஒரு லெட்டராக போகிறோம், ஒரு லெட்டரும் மேக்ஸிமம் எத்தனை டைம் வந்துருக்குது அதுன்றதை நோட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை ஒரு லெட்டராக போகிறோம், இதில் எல்லா கவுண்ட்டையும் எடுத்துடுறோம். அப்புறம் அந்த 26 கவுண்டரையும் செக் பண்ணுறோம். இதில் இருக்கிற கவுண்டர் இருக்குல்ல, ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஒரு கவுண்ட்டு இந்த மேக்ஸ் கவுண்டரோட கம்மியாக இருக்குன்னா அப்போ இது வந்து அந்த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் கிடையாது, அப்போ இது யூனிவர்சல் கிடையாது. அடுத்ததுக்கு போயிடலாம். ரைட். அது சப்போஸ் யூனிவர்சல் இருந்தால் என்ன அர்த்தம், இது கூட வந்திருக்காது. அப்போ வேலிட் ட்ரூவாக இருக்கும், நம்ம ரிசல்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் சி. ஸோ இதோட ரன் பண்ணிட்டு இருக்கும்போது லெட்ஸ் லுக் இன்டு த டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லூப் படிக்கிறோம். கரெக்டாக. திஸ் வில் ரன் ஃபார் n டைம்ஸ். திஸ் இஸ் வேர்ட் 2. இது வேர்ட் 1. திஸ் வில் ரன் ஃபார் m டைம்ஸ். this will run for 26 times. So n plus m into 26. m into 26 is a constant, right? அப்போ n plus m தான் time complexity. Okay. And space complexity பார்த்தீங்கன்னா we are having a counter for 26 தான். So இது order of 1 தான் space complexity. Okay, இது all the test case passed.